ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ட்ரே டாக்ஸ். அதாவது டெல்லி கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸையுமே வந்து கிளியர் பண்ணணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கிளியர் பண்ணணும். நாங்க கிளியர் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஷெல்டர்ல வச்சுப்போம், நாங்க பார்த்துப்போம், அதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம், அதனால இனிமே ரோட்லயே டாக் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோட்ல டாக் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு 8 வீக்ஸ்ல வந்துட்டு அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. லைக் தே ஹவ் கிவன். ஸோ 8 வீக்ஸ்ல வந்து பாசிபிளே கிடையாது. அண்ட் ஸோ இந்த மாதிரி இந்த ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணி அதுக்கான டாக்டர்ஸ் வந்து அவங்க அசோசியேட் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 to 2 years of time to relocate all the dogs. இது மூவ் பண்றது மட்டும் தான் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹெட்லைனா கொடுத்துருக்காங்களே தவிர இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆக போகுதுங்கிறது பப்ளிக் வி டசன்ட் நோ எனிதிங். அதுவும் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், இல்லை இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் ஆகட்டும், ஒரு ஹியூமனே வந்து ஒரு ஹியூமனை பார்த்து பயப்படுற ஒரு இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தென் ஹவு கேன் யூ கைஸ் எக்ஸ்பெக்ட் அ டாக் டு அந்த பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆப்வியஸ்